இன்றைக்கி நம்ம பைங்கன் பாஜா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பெங்காலி ஸ்டைல் இது கத்திரிக்காய் வறுவல். இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ரைஸு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கத்திரிக்காய், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரிசி மாவு தேவைக்கேற்ப, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், ஒரு லெமன். ஃபஸ்ட்டு வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒரு லெமன் சேர்த்துக்கலாம், இல்லை ஹாஃப் லெமன் போதும். மீதிக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு லெமன் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா கூட நம்ம வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் பிளான்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா 30 நிமிஷம் ஊற வச்சிடணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதில் நம்ம அரிசி மாவு எடுத்து அதில் நல்லா 2 சைடுமே நல்லா டிப் பண்ணிக்கணும். நல்லா அரிசி மாவு நம்ம டிப் பண்ணுறதுனால நல்லா மொறு மொறுன்னு வரும். இப்படி எல்லா ஸ்லைஸ்லையுமே நம்ம அரிசி மாவு எடுத்து நம்ம இதை டிப் பண்ணி வச்சுக்கலாம். டிப் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் எல்லாத்துலேயுமே இப்படி அரிசி மாவு தடவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். இது டீப் ஃப்ரைனாலும் பண்ணலாம், இல்லை ஷாலோ ஃப்ரைனாலும் பண்ணலாம். நான் இதில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். இதில் இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்லைஸையாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு சைட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைட் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அதனால் நம்ம அடுத்த சைட் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணிட்டோன்னா எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் அதை வந்து அப்சர்வ் ஆகிக்கிடும். இப்போ டேஸ்டியான பெங்காலி ஸ்டைல் எக் பிளான்ட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.